போய் என்னன்னா ஒரு கொலை மிரட்டல் விடுகிறாளுக்கு ஒரு அறிக்கை விடுகிறார். எவ்வளோ நாளைக்கு நீ கேப்சரை போட்டிருப்ப, 20 வருஷம் 30 இறங்கி தானே வந்தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கலாம், வா நேரம் ஒதுக்குவோம், பாப்பா வா, ஆப்டால் நீ ஒரு எஸ்பி. ஆனால் இவர் ஒரு வார்டு மெம்பர் கூட கவனிச்சு கூட ஆக துப்பு இல்லாத சீமான் அவரை வந்து என்ன சொல்றாரு, சரி இந்த அதிகாரம் இந்த காய் சட்டில் எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு 50 வருஷம், இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பியா, இன்னும் ஒரு 30 வருஷம் இருப்பியா, அதுக்கப்புறம் இறங்கித்தானே தம்பி ஆகணும் கீழே. ஆனால் நான் இங்கே தான் இருப்போம். பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும், பார்த்து பேசணும், பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். ஏன்னா நீ என்ன பண்ணுவேன், நீ என்ன பண்ணிடுவேன், என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றா நீ ஒரு ஐபிஎஸ் நல்ல தமிழ் தாயோட ஆத்தா அப்படின்னு பிறந்தவனா நீ என்னையா ஒன்றுமே எனக்கு புரியலை. பிறப்பின் அடிப்படையில் ஒரு தாய் தகப்பனை மையமாக வச்சு அவர்களை கொச்சப்படுத்தும் விதமாக அவரை நடத்தையை கேள்விக்குள்ளாக்கும் விதமாக எவனாவது யாராவது ஒரு தலைவன் பேசுவானா? அப்படி பேசினால் அவன் தலைவனா? உன் தாய்மொழி எது நீ முதல்ல நீ சொல்லு. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ பிறப்பின் அடிப்படையை அடுத்த ஒரு பாத்ரூமை எட்டி பார்க்குறதே இந்த நாம் தமிழ் தம்பிகளுக்கும் அவங்களோட தலைவன் சீமானுக்கும் வேலையை. பிஜேபி அரசு பிஜேபியின் பீட்டிமாக நாம் தமிழ் கட்சி இல்லை என்றால் வருண்குமார் ஒரு அதிகாரியே ஒரு மாநாட்டில் பேசும் அளவுக்கு விஷயம் விசாரிக்கிறது. பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக சீமான் இல்லை என்றால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எடுப்பாரா என்று தெரியவில்லையா? காரணம் வணக்கம், இது சொல் புதிது, நான் உங்கள் தவம். வருண்குமார் எஸ்பி அவர்கள் ஐபிஎஸ் மாநாட்டில் பேசிய விஷயம்தான் இன்றைக்கி பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இந்தியா முழுக்க, அதாவது நாம் தமிழ் கட்சிங்கிறது தமிழ்நாடுக்கு மட்டும் அல்லாமல் இந்தியா முழுக்க பிரபலமாயிருக்கிறது. எப்படின்னா சரியாக சொல்ல வேண்டுமானால் அசிங்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு சர்ச்சைக்குரிய சில விஷயங்களை சீமானும் பேசியிருக்கிறார். வருண்குமார் அவர்கள் அதை விவரித்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருக்கு பொருந்ததோ பொருந்தலையோ, எந்த கட்சிக்கு பொருந்ததோ பொருந்தலையோ, அது நாம் தமிழர் கட்சிக்கு பொருந்தும். ஏனென்றால் இல்லாத ஒரு பகையை உருவாக்குவதில், இனவாதத்தை உருவாக்குவதில் சீமான் ஒரு பெரிய பங்காற்றி வருகிறார். சின்னஞ்சிறு 18 இளைஞர்களை அவர் சிந்தனை வடிவத்தில் காயடித்திருக்கிறார் என்றால் அது மிகையில நண்பர்களே, அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கிறது. அந்த அளவுக்கு சாட்சிகளாக ஆபாசத்தின் உச்சமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் வந்து அந்த மாநாட்டில் என்ன சொல்கிறாருனாக்க, continuously they attack us. That's my wife, she is my batchmate, she is also a police officer. She was attacked, her photos were mocked, and then they put out my children photo, and they had openly, 2 SPs, they put out my children's photo and they told that we will eliminate them. இது நேரடியாக நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், வேறு யாரும் சாட்சி தேவையில்லை. சரியாக சொல்ல வேண்டுமானால் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா எனது மனைவியை மார்பிங் செய்து அசிங்கமாக வீடியோ வெளியிட்டிருந்தார்கள், எனது குழந்தைகளை ஆபாசமாக திட்டிருக்கிறார்கள், என்னை ஆபாசமாக திட்டிருக்கிறார்கள். ஆபாசம் என்றால் என்னது என்ற வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஆபாசமாக திட்டிருக்கிறார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது உண்மைதான் என்று எல்லோருக்குமே தெரியும். கேட்டால் அவர் என் கட்சியில் என்னவார், அவருடைய கட்சி பொறுப்பாளர்களே போட்டதை அவர் தெளிவாக எவிடன்ஸோடு எடுத்து அங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, அதாவது ஆபாசமாக நாம் ஆபாச கட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஆபாசின் உச்சத்தில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம பேசிக்கிட்டு இருக்க கீழே கமெண்டோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீ யாரா, அது என்ன சொல்கிறது, அதை வந்து விவரிக்கவே முடியாது. அவ்வளவு வாயில் பேச தயங்குகிற, கூச்சப்படுகிற, நாணுகிற பேச்சிலெல்லாம் குறிப்பாக ஆண்குறி பெண்குறியை மையமாக வைத்து பேசக்கூடிய நபர்கள் தான் சீமானுடைய நபர்கள் தான் நாம் தமிழ் கட்சியின் உறுப்பினர்கள். அதை வளர்த்தெடுத்தவர் சீமான் என்றால் மிகையாகாது. ஏனென்றால் சீமானுமே அப்படி ஆபாசமாக பேசக்கூடியவர் தான். சமீபத்தோட ஒரு பிரபாரன் பிறந்தநாள் பேசிட்டு கெட்ட வார்த்தையை பேசுகிறார், பெண்கள் முன்னிலையை பேசுகிறார், கோத்தாங் அம்மா என்று பேசுவது அவருடைய பேச்சில் ஒரு இயல்பான ஒன்றாக இருக்கிறது. அரசியல் வரலாற்றில் அநேகமாக இப்படி ஒரு அரசியல்வாதியை யாரும் கண்டிருக்க மாட்டார்கள். இது என்ன டிசைனே புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு எல்லா பக்கத்திலும் எல்லாரையும் கடித்து குதறி விடுவார். திரும்ப அந்த குதிரை நபரையே கூட ஆதரிப்பார், ஆதரித்த நபரவே மறுபடியும் கடித்து குதறுவார். இதுதான் ரஜினிக்கும் விஜய்க்கும் நடந்திருக்கிற நிகழ்கால சம்பவங்கள். அப்படித்தான் எஸ்பி வருண்குமாரின் சாதி ரீதியாக இவர் வந்து குறிப்பாக முகலத்தூர் சமூகத்தெல்லாம் வந்து டார்கெட் பண்ணுறாரெல்லாம் பொய்யை சொன்னார். அது வந்து அம்பலப்பட்டு நின்றார். ஒரு கட்டத்தில் வருண்குமாருக்கும்
சீமானுக்கும் ஒரு பெரிய வாராக நடந்தது. இணையதளத்தில் ஒரு எஸ்பி வருண்குமாரே பார்த்தீங்கன்னா எக்ஸல் விட்டு வெளியேற அளவுக்கு இவருடைய ஆபாச குப்பைகளை அள்ளி அவர் தலையில் கொட்டினார்கள். அதன் விளைவாக இருக்க முடியாமல் பொறுக்க முடியாமல் வெளியேறினார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கி அது இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருக்கிறது. அநேகமாக பிஜேபி அரசு பிஜேபியின் பி டீமாக நாம் தமிழர் கட்சி இல்லை என்றால் வருண்குமார் ஒரு அதிகாரியே ஒரு மாநாட்டில் பேசும் அளவுக்கு விஷயம் விசாரிக்கிறது. பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக சீமான் இல்லை என்றால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க 100% வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எடுப்பாரா என்று தெரியவில்லை. காரணம் பிஜேபி என்ன நினைக்கிறதோ அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறதால் அவருடைய பீட்டிமிக இருப்பதால் அவர் செய்வதற்கான வாய்ப்பு சூழல் என்பது மிக குறைவுதான் என்று நான் கருதுகிறேன். இன்னொரு விஷயம் இன்றைக்கி அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கார். யார்? சீமான் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருன்னா, பழக்கம் போல் தான் இதுலையாவது ஒரு நம்மளை பற்றின ஒரு விமர்சனபூர்வமாக ஒரு மாநாட்டே பேசுகிற அளவுக்கு விஷயம் பெருசாகிடுச்சு, கொஞ்சம் அடக்கி வாசிப்போமே, நாகரிகமாக பேசுவோம் என்றால் சீமான் திருந்துவதாக இல்லை. சீமான் மறுபடியும் என்ன செஞ்சாரிமா, உன் தாய்மொழி எது நீ முதல்ல நீ சொல்லு. நீ உண்மையிலே தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவனிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பியா? நீ நல்ல தமிழ் தாயோட ஆத்தா அப்பனுக்கு பிறந்தவனா நீ என்னையா? ஒன்றுமே எனக்கு புரியலை. பிறப்பின் அடிப்படையில் ஒரு தாய் தகப்பனை மையமாக வச்சு அவர்களை கொச்சப்படுத்தும் விதமாக அவருடைய நடத்தையை கேள்விக்குள்ளாக்கும் விதமாக எவனாவது யாராவது ஒரு தலைவன் பேசுவானா? அப்படி பேசினால் அவன் தலைவனா சொல்லுங்க? இல்லை ஓட்டில் தெரிகிற துண்டுப்பீடு அடித்து தெரிகிற லோலாயி பயில தான் அப்படி பேசுவாங்க. அதே லோலாயித்தனமான பேச்சை மறுபடியும் எஸ்பி வருணுக்கு எதிராக பேசியிருக்கிறார். குறிப்பாக மறுபடியும் வடுக வெந்தேரியா குல்டியா எப்படி அவன் தம்பிகள் பேசுவானோ, ஆந்திராவுக்கு ஓரா எப்படி பேசுவானோ அதே மாதிரி இன்றைக்கி எஸ்பி வருணுக்கு என்ன பேசிக்காரு, உன் தாய்மொழி என்ன, நீ யார் அப்படின்னு பேசிக்காரு. என்ன சொல்ல வர நீ? அவன் தாய்மொழியாக என்னவாக இருந்தாலும் என்ன? ஒரு தாய்மொழி ஒருவேளை எப்படி பிஜேபிக்காரர்கள் முஸ்லீமா நீ பேச அருகதை கிடையாது, தேசப்பட்ட பேசக்கூடாது, தீவிரவாதம் சொல்கிறாங்க பாரு. அதே மனநிலை, அதே உளவியல் போக்கை, அதே அத்துமீறலை இவர் பார்த்தீங்கன்னா எஸ்பி வருண்குமார் விதைக்கிறார். அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த மொழி பேசினா என்ன, அவர் பேசக்கூடிய சித்தாந்தம் என்ன, அவர் பேசக்கூடிய கருத்தியல் என்ன, அவர் என்னவாக இயங்குகிறார் என்பதான மிக முக்கியமான கேள்வி. பிறப்பின் அடிப்படையை அடுத்த ஒரு பாத்ரூமை எட்டி பார்க்குறதே இந்த நாம் தமிழ் தம்பிகளுக்கும் அவங்களோட தலைவன் சீமானுக்கும் வேலையாக போச்சு. அதைத்தான் இன்னைக்கு எட்டி பார்த்துக்கிறார், மறுபடியும் பேசியிருக்கிறார். அப்போ எவ்வளவு கேவலமான மனநிலை இருந்தால் இப்படியெல்லாம் பேச முடியும்? அநேகமாக இந்த பேச்சு கூட நடவடிக்கை எடுப்பதால் தெரியவில்லை. மறுபடியும் பேசுகிறார். கேட்டால் யார் ஜாவனிசம்ன்றார்? இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறாரு. அது தமிழ் ஜாவனிசம் தானே? இந்தியை துணிக்கிறவங்க ஜாவனிசம் இல்லையா? யார் இப்போ இல்லைன்னு சொன்னது? மோடியை சப்போர்ட் கொடுக்குறாரு. மோடி அவர்களே தொன்மையான மொழி தமிழ் தான் சொல்கிறாரு. அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ், அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு. அது தமிழ் ஜாவனிசம் தானே? அப்போ அவர் ஜாவனிஸ்டா? அப்படி யார் வேணாலும் பேசலாம். ஜாவனிஸ்ட்னா என்னன்னா, மொழி அடிப்படைவாதம் பேசிக்கொண்டு பிற மொழியாளர்களை எதிரியாக நிறுத்துறதுக்கு பார்த்தியா, அதுதான் ஜாவனிசம். அதைத்தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். ஆக இன்னைக்கு சீமான் மீண்டும் மீண்டும் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார், இந்தியா முழுக்க நாறிக்கொண்டிருக்கிறார், தமிழ்நாட்டின் மானத்தை வாங்கி கொண்டிருக்கிறார் என்றதான அர்த்தம். இன்றைக்கி எஸ்பி வருணுகுமார் மறுபடியும் அதே உரிமையில் நீ இன்னொன்று போய் என்னன்னா ஒரு கொலை மிரட்டல் விடுகிற அளவுக்கு ஒரு அறிக்கை விடுகிறார். எவ்வளோ நாளைக்கு நீ கேப்சரை போட்டிருப்ப? 20 வருஷம் 30 இறங்கி தானே வந்தானே ஆகணும். அப்போ பார்த்துக்கலாம், வா நேரம் ஒதுக்குவோம், பார்ப்போம், வா. ஆஃப்டரால் நீ ஒரு எஸ்பி, அவ்வளோதானே, ஒரு ஐபிஎஸ். ஆஃப்டரால் ஒரு ஐபிஎஸ்லாம் ஒரு ரொம்ப குறைச்ச மதிப்பிடுறாங்க. ஆனால் இவர் ஒரு வார்டு மெம்பர் கூட கவனிச்சு கூட ஆக துப்பு இல்லாத சீமான் அவரை என்ன சொல்கிறாருன்னா, ஆஃப்டரால் ஒரு ஐபிஎஸ். என்னையா சொல்ல வர? ஆஃப்டரால் ஐபிஎஸ்னால் அவ்வளோ கேவலமா? என்ன சொல்ல வர சீமான்? ஆக சீமானுடைய போக்கு என்பது முன்னெப்பொழுதும் இல்லாத விட குடிபோதையில் உளறி கொண்டிருக்கிறார். கண்டவர்களெல்லாம் கடித்து கொண்டிருக்கிறார், கடித்தவர்களை மீண்டும் நக்கி கொண்டிருக்கிறார், நக்கியவர்களை மீண்டும் கடித்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு மனநோயாளியாக, ஒரு அரசியல் வியாதியாக மாறி எல்லாவற்றையும் ஒரு சமூகத்தில் உள்ள ஒழுங்கை சீர்குலைக்கிறார். 18 பருவ இளைஞர்களை சிந்தனை மலடலாக மாற்றி காயடிக்கிறார். இப்படியான அபாயகரமான அரசியல் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒருபோதும் ஒவ்வாது. அது நல்லதும் அல்ல. இதை அரசும் இப்படியே வேடிக்கை பார்ப்பது நல்லதல்ல. இந்திய அரசு குறைஞ்சபட்ச மனசாட்சி இருந்தால், குறைஞ்சபட்ச ஒழுங்கு தேசியம் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால் இவரை தூக்கி உள்ளே விடுவதுதான் சரி. அப்படி இல்லாமல் நீங்கள் உள்ளே விடுகிறோ இல்லையோ, அரசுகள் நடவடிக்கை இல்லையோ, நிச்சயமாக ஒரு பெரிய ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிவிட்டார். 2026 அவருடைய சோழி முடிகிறது. மக்களே அவர்களை விரட்டி அடிப்பார்கள்.
அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கட்சி கூடாரம் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்ட செயலர் வெளியேறி கொண்டிருக்கிறார். நேற்று கூட வாணியம்பாடி பொறுப்பாளர் வெளியேறினார்கள். இதுதான் சீமான் கட்சிக்கு நேரக்கூடிய கதி. ஆனாலும் கூட வாய் அடங்குவதாக இல்லை. ஏனென்றால் அவர் வாய்தான் அவரை நார வைத்து கொண்டிருக்கிறது. அவர் சோழியை முடித்து கொண்டிருப்பது என்றால் அது மிகையல்ல. சீமானின் வாய்க்கு நன்றி. ஏனென்றால் இப்படியான ஒரு மோசமான இழி பிறவிகள் அரசியல் செய்வது என்பது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தானது, அயோக்கியத்தனமானது. தொடர்ந்து தோழிருப்போம். நன்றி, வணக்கம்.